இம்மானுவேலாய் இருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இம்மானுவேலாய் இருக்கிறார். நம்முடைய கடவுள் இம்மானுவேலாய் இருக்கிறார். ஆம், சொன்னபடியே அவர் இம்மானுவேலாய் தான் இருக்கிறார். ஏனென்றால் தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 3 அதற்கு முன்பதாக இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. கடவுள் அங்கே இல்லை, கடவுள் தொலைவில் இல்லை, கடவுள் மலையில் இல்லை, கடவுள் விண்ணகத்தில் இல்லை, கடவுள் ஏதோ ஒரு இடத்தில் இல்லை, மாறாக அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது அடையாளமாக தான் அவருக்கு பெயர் இம்மானுவேல்னு சொல்லப்பட்டது. அதற்கு அடையாளமாக தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம், நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னை ஆஸ்வதிப்பேன், ஏனெனில் அவர் இம்மானுவேல். ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், காரணம் அவர் இம்மானுவேல். செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி நீங்கள் தீமையே காணாதிருப்பீர்களாக, காரணம் அவர் இம்மானுவேல். திருப்பாடல் 121:7-8 வாசிக்கிறோம், ஆண்டவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், போகும்போது காப்பார், வரும்போது காப்பார், இப்போதும் காப்பார், எப்போதும் காப்பார், ஆன்மாவை காப்பார், உயிரை காப்பார், உடனிருந்து இவற்றையெல்லாம் காக்கிற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற கடவுளாக இருக்கிற அப்படின்னாலே அவர் இம்மானுவேல். விடுதலை பயணம் 33:14 வாசிக்கிறோம், பிரியமானே, எங்கு சென்றாலும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும், என்னுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக செல்லும், ஏனெனில் அவர் இம்மானுவேல். விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கிறோம், இரவிலே இரவிலே இருளை விளக்க அக்கினி ஸ்தம்பமாய், பகலே வழிகாட்ட நிழல் கொடுக்க மேகஸ்தம்பமாய் இருந்தார். ஒளியாகவும் இருந்தார், வழியாகவும் இருந்தார். இரவிலே அக்கினி மதிலாய், அக்கினி தூணாய், பகலிலே மேகஸ்தம்பமாய் அவர் இருந்தார். பிரியமானே, இஸ்ராயல் மக்களை விட்டு அவர் விலகவில்லை, ஏனெனில் அவர் அவர்களோடு இருந்தார், காரணம் அவர் இம்மானுவேல். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 28:20 வாசிக்கிறோம், இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன், ஏனெனில் அவர் இம்மானுவேல். அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.